உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என்னால் வாரம் சிறுவாபுரி வரைக்கும் போக முடியாது. பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போனால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைவேறுமா சார்? நீங்கள் சிறுவாபுரிக்கு வாரம் போகணும்னு கட்டாயம் கிடையாது. இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போய் கோயிலுக்கு போகணும்னு கூட கட்டாயம் கிடையாது. உங்கள் மனசு தான் முருகனுடைய கோவில். உங்களால் அவ்வளவு சிரமப்பட்டு போக முடியும்னா போக வேண்டாம். போனாதான் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு சிறுவாபுரிக்கு போகிற முக்காவாசி 75% பேர்த்தினுடைய கோரிக்கை வீடு கட்டணுங்கிறது தான். முருகனை பார்க்கணும்னு கிடையாது. சமீபத்தில் நான் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். திரையை விளக்கும் போது அரோகரா அப்படின்னு கத்துனாங்க. கண்ணில் இருந்து தண்ணி வந்தது. நிறைய பேரை நான் அன்னைக்கு பார்த்தேன். இது எதனால சார்? நம்மள அறியாமல் எப்படி நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது? யார் மெய்மறந்து இறைவனை வழிபடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே முருகன் முன்னாடி போய் நின்னா தன்னை அறியாமல் கண்ணீர் வரும். சொல்கிறாங்க தேவாரத்தில், காதலாகி கசிந்து கண்ணீர் மழி ஓதுவார்தமை நன்னரை குவிப்பதுன்னு. நம்மளை மறந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வருதுன்னா முருகன் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பக்தி கணிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஆத்மா பரிபக்குவமாய் அடுத்த நிலைமைக்கு முருகன் கூட்டிட்டு போகிறதுக்கு உண்டான அடையாளம். கடவுள் அப்படின்றவரும் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானவரா சார்? ஒருபோதும் கிடையாது. அதனால தான் சிவபெருமானுக்கு காளை மாடு வாகனம், அம்பாளுக்கு சிங்க வாகனம், முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். கடவுள் அத்தனை பேருக்குமானது. ஏன் மிருகத்துக்கு மட்டும் இல்லை, புல்லிலிருந்து செடியிலிருந்து அத்தனைக்கும் உண்டு. அதனால தான் மணிவாசகர் சொன்னார், புல்லாகி பூடாகி புழுவாகின்னு தாவர ஜங்கமம்னு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் முருகருடைய யுகம் ஆரம்பிச்சிருச்சு. முருகரை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகரை நிறைய பேர் வணங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே முதல்ல இருந்து ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். அதில் முக்கியமானவர் தான் விஜயகுமார் சார் அவர்கள். இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ நிறைய பேர் நிறைய கோவில்களுக்கு போகிறாங்க, படை திரண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். திருச்செந்தூருக்கும் முன்னாடி என்ன கோவில், இப்பவும் கூட்டம் இருக்க ஒரு கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோவில். நிறைய பேர் சிறுவாபுரி கோவில் போகணும், ஆனால் எங்களால் வெயிட் பண்ணி சாமி கும்பிட முடியல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, என்னால் வாரம் சிறுவாபுரி வரைக்கும் போக முடியாது, பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போனால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைவேறுமா சார்? ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கிருஷ்ணர் பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி வச்சு பார்ப்பார். கிருஷ்ணர் சாப்பிடவே மாட்டார். அது அப்படியே தான் இருக்கும். ஒரு நாள் கோவத்தில் என்ன பண்ணுவார், துண்டில் கிருஷ்ணரை கட்டி மேலே பறன் மேலே போட்டுட்டு உனக்கு சாப்பாடே வைக்க மாட்டேன்னு அவர் சாப்பிட போவார். அப்பன்னு பார்த்து அந்த சாப்பாடுடைய மொத்த சாப்பாடு இப்படி எந்திரிச்சு மேலே பறன் மேலே இப்படி போகும். உடனே நான் உன்னை கட்டி போட்டதுக்கு அப்புறமா நீ அங்கே போய் உட்காந்துருக்கியான்னு சொல்லி சாப்பாடை பூரா தட்டி விடுவார். அப்போ தான் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ சாப்பிட போகிறான் கிருஷ்ணன் ஒன்று. இந்த தேடுதல் இருக்கு பாருங்க. அவர் வேற எங்கெல்லாம் போய் வைக்கல, வீட்டுக்குள்ளே சாப்பிடும்போது கிருஷ்ணர் வந்தார். 2வது ஒருத்தர் ஒரு சாமியாட்ட போவார். சாமியாட்ட போய், சாமி அவர் பெரிய மகான், மிகப்பெரிய மகான், எது கேட்டாலும் கொடுப்பார். சாமி எனக்கு குழந்தையே கிடையாது, எனக்கு ஏதாவது வரம் கொடுங்க அப்படிம்பார். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் பார்ப்பார். பக்கத்தில் ஒரு குளவிக்கல் ஒன்று இருக்கும். இதான்டா உன் குழந்தை, இதுதான் பிள்ளையார், இதை வச்சு நீ சாமி கும்பிடு, இதுதான் உன்னோட இதுன்னு குளவிக்கொல்லை கொண்டுட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவன் மனைவிக்கு அது குழந்தையா தெரியும். தும்பிக்கையோட விநாயகர் தெரிவார். அப்புறம் சாப்பாடு போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் போகிற பக்கமெல்லாம் அந்த குளவிக்கொல்லை தூக்கிட்டே போவான். ஆனால் அவங்களுக்கு அது குழந்தை அப்படியே உட்காந்துருக்கும். பாரவெல்லாம் சிரிப்பான், என்னடா குளவிக்கொல்லை தூக்கிட்டு போகிறான்னு. ஒரு காலகட்டத்தில் அந்த சாமியார் ரிட்டன் வருவார். இவன் குளிச்சுக்கிட்டு இருப்பான் ஆற்றுல. அந்த சாமியார் சாமி குழந்தை பெருசாக நல்லா வளர்ந்துருச்சு சாமி, என்னடா அவன் குளவிக்கல்லை தூக்கி கொடுத்தா வளர்ந்துருச்சுங்கிறான் அப்படின்னு, வாங்க நாங்கள் போய் காட்டுன்னு சொன்னால் நேரில் போய் பார்த்தா அந்த குளவிக்கல் பாட்டுக்கு இருக்கும். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்த மாதிரி இருக்கும். இவர் சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே தெரியாடா. இவர் என்ன சாமி இருந்தா குழந்தை உட்காந்துருக்கணும்ல இவர் மனசுக்குள்ளே வேண்டுவார். பார்த்தா விநாயகர் உட்கார்ந்துருப்பார். இத்தனை வருஷமாக நான் உன்னை தேடி எத்தனை கோயிலில் போய் பேசியிருப்பேன், எனக்கு காட்சி தராது இந்த சாதாரண எளிய வீட்டில் இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லுவார். இது நாள் வரைக்கும் நீ வெளியே தேடிக்கிட்டு இருந்த, அவன் நீ குளவிக்கல்ல கொடுத்த அடுத்த நிமிஷம் விநாயகர் தான் சொல்லி கட்டி என்னை தூக்கிட்டு வந்துட்டான், அந்த பக்திக்கு நான் வந்தேன்னு. நீங்கள் சிறுவாபுரிக்கு வாரம் போகணும்னு கட்டாயம் கிடையாது. இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போய் கோயிலுக்கு போகணுன்னு கூட கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஓரத்தில் ஒரு செல்ஃபில்
சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பூஜை அறை இருக்காரு, கிச்சன் பக்கத்துலேயே சின்ன செல்ஃபில் ஒரு முருகன் படத்தை வச்சு பூ போட்டு விட்டுருப்பாங்க. அதை விட மிகப்பெரிய கோவில் முருகனுக்கு எதுவும் கிடையாது. ஒரு ஏழையினுடைய மனசு தான் முருகனுக்கு உண்மையான கோவில். உங்கள் மனசு தான் முருகனுடைய கோவில். உங்களால் அவ்வளவு சிரமப்பட்டு போக முடியும்னா போக வேண்டாம். எப்போ முடியுதோ அப்போ போங்க. அதுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லலாம், அங்கேயும் போகணும். ஆனால் அங்கே போனாதான் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு சிறுவாபுரிக்கு போகிற முக்காவாசி 75% பேர்த்தினுடைய கோரிக்கை வீடு கட்டணுங்கிறது தான். முருகனை பார்க்கணும்னு கிடையாது. முருகன் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேடி வருவார். அதனாலதான் அருணகிரிநாதர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு அத்தனை கொடுத்திருக்கிறார். எங்க பாடுறாரோ அருணகிரிநாதர் சொல்றார், நீலச்சிகண்டி ஏறும் புறான் கோல குரத்தியுடன் என் நேரத்திலும் எங்கு வேண்டாலும் வருவான். முருகன் இல்லாத இடம் ஏது? எல்லா பக்கம் இருக்கிறார். உங்க வீட்டுல பூஜை பண்ணுங்க, பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போங்க. அதுவே முருகன் உங்க வீட்டுக்கு நீங்க இப்படி நினைக்கிறீங்களே, அதுவே முருகன் உங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு உண்டான சாட்சி. சார், அதே மாதிரி சமீபத்தில் நான் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போது திரையை விளக்கும்போது நம்மளே அறியாமல் பல பேர் என் கூட இருந்தவங்க முதற்கொண்டு எல்லாருமே அரோகரா அப்படின்னு கத்துனாங்க. கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. நிறைய பேரை நான் அன்னைக்கு பார்த்தேன். இது எதனால சார்? நம்மள அறியாமல் எப்படி நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது? நிச்சயமா அதுக்கு தான் ஆலய வழிபாடுன்னு ஒன்று வச்சதுங்க. இந்த ஆலய வழிபாட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்ம உடம்பு பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஞானமய கோஷம்னு நிறையா கோஷத்தினால கவர்னால ஆனது. இந்த ஒரு எல்லை கோவிலுக்கு போகும்போது அந்த பிராணமய கோஷத்தோடு அந்த பரம்பொருள் நம்மோட தொடர்பு கொள்ளுது. அந்த தொடர்பு கொள்றதுக்காகத்தான் கருவறையில் அந்த சாநித்தியத்தை உருவாக்குறது. அப்படி யார் மெய்மறந்து இறைவனை வழிபடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே முருகன் முன்னாடி போய் நின்னா தன்னை எறியாமல் கண்ணீர் வரும். சொல்கிறாங்க தேவாரத்தில், காதலாகி கசிந்து கண்ணீர் மழி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பதுன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணீரில் 2 கண்ணீர் இருக்குது. ஆனந்த கண்ணீர், அழுகையில் சோகத்தில் வர கண்ணீர். சோகத்தில் வர கண்ணீர் பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கும், ஆனந்தத்தில் வர கண்ணீர் இனிக்கும். அப்போ சுவாமி முன்னாடி நம்மளுக்கு பெருக்கிறது ஆனந்த கண்ணீர். இந்த உடல் ஒரு கவிஞர் அழகாக சொன்னார், உலகத்திலேயே சொல்ல முடியாத அத்தனை வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய ஒரே மொழி கண்ணீர் தான். அந்த கண்ணீர் கடத்தக்கூடிய விஷயங்கிறது வேற எந்த மொழியினாலும் முடியாது. அப்போ முருகனை பார்த்த அடுத்த நிமிஷம் உள்ளுக்குள்ள நம்மளறியாம கவலையினாலையும் கண்ணீரும் கவலையும் கஷ்டத்தையும் நினைக்காம நம்மளை மறந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வருதுன்னா முருகன் உங்களுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பக்தி கணிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஆத்மா பரிபக்குவமாய் அடுத்த நிலைமைக்கு முருகன் கூட்டிட்டு போறதுக்கு உண்டான அடையாளம். அரோகராங்கிறது முருகா என்னை காப்பாத்துங்கிறதுக்கு உண்டான ஒரு சப்தம். அந்த உண்மையுமே அந்த திரையை விளக்கும் போது மொத்த பேர் சேர்ந்து அரோகரான்னு சொல்லும்போது அவ்வளவு நம்மளறியாமல் உள்ளுக்குள்ள அந்த பூரிப்பு வந்துடும். நானுமே பூஜை பண்ணும்போது சொல்றது உண்டு, என்னன்னா முருகனுக்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கு அரோகரா, பேச்சான முருகனுக்கு அரோகரா, தாயான முருகனுக்கு அரோகரா, தந்தையான முருகனுக்கு அரோகரான்னு எல்லாத்தையும் நான் சொல்றது தான். கோவிலில் மட்டும் இல்லை, வீட்லேயும் சொல்லுங்க. கோயிலுக்கு போனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு சுற்றி இருந்தால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்களை மறந்து கத்துங்க. கத்துனோம்னா இது நாள் வரைக்கும் எத்தனையோ ஜென்மாந்திர ஜென்மமாக செஞ்ச அந்த பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போகும். இந்த உடல் எடுத்தது நம்ம முருகனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக தான். தலை கொடுத்தது அவனை வணங்குறதுக்கு, கை கொடுத்தது அவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு, இந்த நாக்கும் இந்த வாயும் கொடுத்தது அவனுடைய பெருமையும் அவன் புகழையும் பேசுறதுக்காக. அப்படி அந்த பரம்பொருளுக்கு முன்னாடி அப்பேற்பட்ட மலையில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி நின்று கத்த தெரியலைன்னா தான் அவன் பாவின்னு அர்த்தம். அட பாவி, இவ்வளோ பெரிய சாமி முன்னாடி நின்று எதுவுமே சொல்ல தெரியாமல் இருக்கிறது மாதிரி ஒரு வேதனை எதுவும் கிடையாது. சொல்லியிருக்கவங்க அத்தனை பேருமே முருகனுக்கு மிக நெருக்கமானவர்கள். அதில் அப்படி வரணும். நிச்சயமாக வந்தாதான் கணிஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். சார், அதே மாதிரி இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அதுக்காக காட்டை அழிச்சாலும் பரவாயில்ல, ஊரை அழிச்சாலும் பரவாயில்ல, ஏரிகள் அழிச்சாலும் பரவாயில்ல. இப்போ சென்னைக்குள்ள ஒரு குரங்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஏதோ அதிசயமா பார்க்குறாங்க. இது எல்லாருக்குமான ஒரு இடம். இப்போ நாய் இருக்கட்டும், பூனை இருக்கட்டும், குரங்கு இருக்கட்டும், விலங்குகள் எல்லாமே எல்லாருக்குமானது தான் இந்த பூமி அப்படின்றது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. நிறைய பேர் இன்னுமே உணராம தான் இருக்காங்க. அதே மாதிரி கடவுள் அப்படின்றவரும் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானவரா சார்? ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. கடவுள் அதனால தான் சிவபெருமானுக்கு காளை மாடு வாகனம், அம்பாளுக்கு சிங்க வாகனம், முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம், சேவலை கொடியில் வச்சிருக்கிறார், பெருமாளுக்கு கருடன் வாகனம், விநாயகர் பெருமானுக்கு எலி வாகனம், பைரவருக்கு நாய் வாகனம். ஆனால் ஒரு கடவுள் கூடி மனுஷனை வாகனமாக வச்சுக்கல. ஏன்னா எங்கே இறக்கி விட்டு போவானே தெரியாது. நேரம் கட்ட நேரத்தில் இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான்.
இந்த இன்னொன்று நீங்கள் தேவார பாடல் பெற்ற தலங்கள் எடுத்தீங்கன்னா நண்டு பூஜை பண்ண சிவன் கோயில் இருக்கு, நண்டேஸ்வரர், நண்டுக்கு முக்தி கொடுத்தவர். ஆமா, திருவானைக்காவல் போனீங்கன்னா யானையும் சிலந்தையும் பூஜை பண்ண கோவில் இருக்கு. கோயம்புத்தூர் பக்கம் அன்னூர்ல பறவை பூஜை பண்ண கோவில் இருக்கு, கருங்குருவி பூஜை பண்ண கோவில் இருக்கு. அதை விட இன்னொன்று சாமி, நீங்க கேட்டீங்களே சாமி நம்மளுக்கு மனுஷங்களுக்கு மட்டுமான அந்த வரலாறை படிச்சீங்கன்னா மெய் சிலுத்து போயிடும். தேவர்கள் அத்தனை பேரும் எறும்பா மாதிரி சாமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த எறும்பு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் ஒரு பொருளை தூக்கிட்டு வரும். மனுஷன் கற்றுக்க வேண்டிய பாடம் அது ஒரு சாப்பாடு பொருள் கிடச்சுன்னா 4 சேர்த்து தூக்கிட்டு போகும். இவங்க அத்தனை பேருமே தேவர்கள் அத்தனை பேருமே சிவபெருமானுக்கு ஒரே ஒரு சின்ன பூவை எடுத்துட்டு போய் மொத்த எறும்பு கூட்டமும் ஒரு பூவை கற்பனை பண்ணிக்கணும், ஒரு மல்லிகைப்பூன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே மொத்த எறும்பும் தூக்கிட்டு போகுது. சாமி கிட்ட போகும்போது சாமியோடைய சிவலிங்க திருமேனி வலுவலுன்னு இருக்கு. இந்த எறும்பு இப்படி மேலே ஏறும் கீழே விழுகும், மேலே ஏறும் கீழே விழுகும், ஏன்னா வலுவலுப்பாக இருக்கு. சாமி பார்த்தார், ஐயோ இவ்வளவு வேதனைப்படுதுன்னு சொல்லி தான் மொத்த சிவலிங்க மேனி சொரப்பா மாத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா எறும்புக்கு சிவலிங்கம் அவ்வளவு ஹைட்டா இருக்கு, மலை மாதிரி இருக்கு. இது கீழே இருந்து பார்த்தா அவ்வளோ பெரிய சிவலிங்கம், எப்படி மேலே ஏறி அதை வைக்கணும்னு சாமி பார்த்தார். நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறன்னு தலையை இப்படியே சாய்ச்சிக்கிட்டார். இன்னைக்கும் திரு எறும்பீஸ்வரர் அங்கே போனீங்கன்னா சிவலிங்கம் சாய்ச்ச மேனிக்கு இருக்கும், சொரன்னு இருக்கும். எறும்பு பூஜை பண்ணுங்கிறதுக்காக மாத்தினவர். சுகவனேஸ்வரர் கிளி பூஜை பண்ண திருக்கோவில், பாம்பு பூஜை பண்ண கோவில் எவ்வளவோ இருக்கு. சமீபத்தில் திருச்செந்தூர்ல பசுமாடு தானா பால் சுரந்ததுன்னு படித்தோம். பசுமாடு பூஜை பண்ண கோவில் எவ்வளவோ இருக்கு. நம்மளுடைய சிக்கல் சிங்காரவேலர், நம்மளுடைய நவநிதி ஈஸ்வரர்னு காமதேனுவனுடைய மகள் நந்தினி பசுவிலிருந்து வந்த வெண்ணையினால செய்யப்பட்டவர். இந்த உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க சுவாமி இல்லாத இடமே கிடையாது. ஏன் மனுஷனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துட்டார், என்னன்னா அவனால கோயில் கட்ட முடியும், சாமி உணர முடியும், சொல்ல முடியும், பேச முடியும், 4 பேருக்கு வழிகாட்ட முடியும். மித்த ஜீவராசிகள்னால அதை செய்ய முடியாது. ஆனா சாமி ஒருபோதும், உண்மை ஓப்பனா சொல்ல போனா நம்மளை விட மிருகங்களுக்கு தான் நல்ல அதிகமான ஆற்றலை கொடுத்துருக்கிறார். சமீபத்தில் வயநாட்டில் அந்த நிலச்சரிவு வரும்போது ஒரு கிளிக்கு தெரியுது நிலச்சரிவு வந்துருச்சுன்னு ரக்கையை பிச்சு அவங்க மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றிருக்கு. ஒரு யானை, அந்த அம்மா சொல்றமே கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு, அந்த யானை வெடிய அந்த ஒரு பாட்டிக்கும் 4 குழந்தைக்கும் ஒரு காட்டு விலங்கு மதம் பிடிக்கக்கூடிய யானை பாதுகாப்பா இருந்ததுக்குன்னா அது எந்த அளவுக்கு தன் அளவுல உயர்ந்து நின்றுருக்குன்னு பாருங்க. ஏதாவது ஒரு மனுஷனை நம்ம இப்படி பார்க்க முடியுமா? ஒரு மனுஷனை இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியுமா? ஆனா நம்ம சொல்லிக்கலாம், நம்ம டெக்னாலஜியில வளர்ந்துட்டோம், அதுல வளர்ந்துட்டோன்னு. இயற்கையினுடைய ஒரு அசைவுக்கே நம்மளால ஈடு கொடுக்க முடியல. ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் அவருடைய பரிபூர்ண கருணையை கொடுத்திருக்கிறார். எந்த மிருகமாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்து பார்த்துருக்கோமா? எந்த மிருகமாவது தான் சாப்பிட்டதுக்கு போக, ஒரு சிங்கம்னு எடுத்துட்டீங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு அணில் எடுங்க, தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது இல்லை, பசி இல்லாத போது ஒரு மிருகமும் சாப்பிட்றது இல்லை. ஆனால் மிருகத்தினுடைய அளவில் அதனுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக சாமி கொடுத்துருக்கிறார். ஆனால் சாமி நம்மளுக்கு கொடுத்தது இவன் கொஞ்சம் தேடி அடுத்த நிலைமைக்கு போட்டுன்னு தான் நினச்சார். ஆனால் அது பண்ணுறதில்ல. ஆனால் கடவுள் அத்தனை பேருக்குமானது. ஏன் மிருகத்துக்கு மட்டும் இல்லை, புல்லிலிருந்து செடியிலிருந்து அத்தனைக்கும் உண்டு. அதனால தான் மணிவாசகர் சொன்னார், புல்லாகி பூடாகி புழுவாகின்னு தாவர ஜங்கமம்னார். இந்த மொத்தமுமே சாமியினுடைய படைப்பிலிருந்து வந்தது தான். அவர் படைப்பிலிருந்து வந்தாலும் ஒருபோதும் அவர் அதிலிருந்து விலகுனதே கிடையாது. அத்தனை உயிருக்கும் முருகன் பொதுவானவர். ஓகே சார். சார், நீங்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க, இது நானும் உணர்ந்திருக்கேன். பல கோவில்கள் நான் போயிருக்கேன். ஆனால் திருப்பதி கோவிலுக்கு உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பார்க்குறதே 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். ஆனால் மனசார சாமியை பார்க்கலாம். அந்த திரும்பின ஒரு கணத்தில் உருவம் மறைஞ்சிரும். இதை உங்கள் வீடியோ பார்த்த அப்புறம் நான் உணர்ந்தேன், ஆமாம் இது உண்மைதான். இதே விஷயம் எனக்கு திருச்செந்தூரில் நடந்திருக்கு. ஏன் சார் இந்த மாதிரி ஒரு சில கோவில்களில் மட்டும் நடக்குது? நிச்சயமா நம்ம கோவில்கள் நிறையா வகை இருக்குங்க. மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்களோ நானோ எல்லாம் சேர்ந்து ஒரு கோவில் கட்டுறோம்னா அது மனிதர்களுடைய முயற்சினால் உருவாக்கப்பட்ட கோவில். அங்கே சுவாமி இருப்பாரான்னு கேட்டால் நிச்சயமா இருப்பார். ஆனால் அது சாநித்திய நிலைமை, அது அடுத்த நிலைமைக்கு உருவாகிறதுக்கு பல வருஷம் ஆகும். அதனால தான் இந்த கும்பாபிஷேக டைம் பார்த்தீங்கன்னா சக்தி ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு யாருனாலும் சக்தி ஏற்ற முடியாது, அதுக்கு பேர் கலைகள்னு அர்த்தம். இது பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சிவகலைன்னு கலைகளைத்தான் அங்கே ஏற்ற முடியும். அந்த கலைகளுடைய ஆற்றல் பெருக பெருக பிரபஞ்சத்தினுடைய அந்த இறைவன், அந்த தேவதை அங்கே வாசம் பண்ணும். இது மானிடர்கள் செய்யக்கூடியது. நெக்ஸ்ட் தேவ பிரதிஷ்டை, இந்திரன், வருணன், அக்னி, இந்த மாதிரி தேவர்கள் பிரதிஷ்டை பண்ண கோவில். உதாரணத்துக்கு நம்மளுடைய
கோவில் பாளையத்தில் காளகாலேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. அது யமன் பிரதிஷ்டை பண்ண கோவில். திருவண்ணாமலையை சுற்றி 8 அஷ்டலிங்கம் இருக்கும். இந்திரன், வருணன், இதெல்லாம் என்னென்னா இந்திரன் பூஜித்த கோவில், இல்லைன்னா அவன் பிரதிஷ்டை பண்ண கோவில். இங்கே அடுத்த கட்ட நில ஒரு கிரேடுன்னு வச்சுக்கலாம், ஏ கிரேடு பி கிரேடுன்னு வச்சிங்கன்னா இது அடுத்த கட்ட கோவில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிகளும் சித்தர்களும் பூஜை பண்ண கோவில் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு வாலீஸ்வரர், சுக்ரீஸ்வரர், இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிகளினுடைய பேருனால அந்த கோவில் அடைமொழியினால ஏற்பட்டு ரிஷிகள் பூஜை பண்ணதாக இருக்கும். அது 3வது கிரேடு கோவில். அதுக்கடுத்து ஒரு கோவில் இருக்குது, அதுதான் சுயம்பு கோவில். ஸ்வயம் பக்த கஷேத்திரம்னு பேர். அப்படின்னா என்னென்னா தானாக இறைவன் எழுந்தது கோவில். இந்த அத்தனை கோவில்லையுமே நீங்க சொல்ற அந்த அதிர்வும் அந்த முகத்தை பார்த்துன்னு பிரம்ம பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. பிரம்மம் அப்படின்னு சொன்னா பரம்பொருளான நிலை. அதனாலதான் யாருமே இறைவனை உணர்ந்தவங்க பேசவே மாட்டாங்க. சித்தர்கள் பேசுறதோ அவங்க நடமாடுறதோ எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க நீங்க சதாசிவ பிரம்மேந்திராவுடைய வரலாறை படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு பாட்டு நடந்துகிட்டே இருப்பார். சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எதுவும் கிடையாது. ஏன்னா பிரம்மம் உள்ள வந்துருச்சு, இறைவனை உணர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த ஒரு செகண்டு, ஏன்னா அந்த பரம்பொருளே நின்ன இடத்த நம்ம பார்க்கும்போது அந்த நிலைமை நம்மளுக்கு வருது. அந்த ஒரு செகண்ட் வருது. அதனாலதான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. திருப்பதியில சுவாமியே நின்ன இடம். அந்த திருப்பதியில் பூஜை பண்ணுறவங்களே சொல்லியிருக்காங்க, அது சாதாரண திருமேனியாக எங்களுக்கு தெரியல, கல்லில் செஞ்ச விக்கிரகமாக தெரியல, உயிரோட்டமுள்ள ஒரு நபர் அங்கே நின்னா என்ன இருக்குமோ அதே அதிர்வு தான் எங்களுக்கு வருது அப்படின்னு. சாமிக்கு ஜடாமுடி இருக்குது, அந்த திருப்பதி பெருமானுடைய தேகம் அப்படித்தான் இருக்குங்கிறது இன்னைக்கு அங்கே பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி, அதே மாதிரி தான் திருச்செந்தூர், பழனியும் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த மாதிரி, அதனால தான் நம்ம கோயிலெல்லாம் இப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. ஏன்னா அது போட்டதுக்கப்புறம் அதனுடைய அந்த ஏக்கம் குறைஞ்சு போயிடும். ஒரு தடவையாவது நீ பார்க்க மாட்டோமா அப்படின்னு அந்த நிலைமை வர்றது இந்த மாதிரி சுயம்பக்த கஷேத்திரத்தில் நிறையா பார்க்க முடியும். அந்த வரிசையில் வர கோவில்கள் தான் நீங்கள் சொன்ன கோவில். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம பார்த்து அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுறோமா, திருப்பி பார்க்கணுங்கிற ஏக்கம் நமக்குள்ளே வரும். அந்த ஏக்கமே இன்னொரு தடவை அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணும். அந்த ஏக்கத்துக்காகவாவது ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தெரியாதனமா இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் தவிர்த்தரணும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு கோவில்கள் பற்றி, முருகர் மட்டும் இல்லாமல் பல தெய்வங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.